வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். யாருங்க அது? அதத்தான் பாருங்க, இந்த காணொலிக்குள்ள ஊருக்கெல்லாம் வாரி வாரி வழங்குற அந்த வள்ளலை கண்ணுக்கு முன்னாடி பார்க்க போறோம். புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. டிஸ்க்ளைமர். எதுக்காக டிஸ்க்ளைமர்? தேவையே இல்லை டிஸ்க்ளைமர். அவங்களே பாருங்க, கையில் ஆதாரத்தை வைத்துக் கொண்டு இப்ப காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எங்க ஆதாரபூர்வமான ஆதாரத்தை மக்கள் பார்வைக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது டிஸ்க்ளைமரே தேவை கிடையாது. ஆனா சப்ஸ்கிரைப் மட்டும் இது வரைக்கும் யார் யார் நண்பர்கள் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். ஆதாரம் எப்ப பார்த்தாலும் ஏவா வேலு அவர்கள் ஆதாரம் கேட்டுக்காரு இல்லைங்களா? ஆதாரமா கேட்கறீங்க, எங்களை பார்த்து காட்டட்டுமா அந்த ஆதாரத்தை? வேண்டாம், எங்க கிட்ட வச்சுக்காதீங்க. நாங்க மட்டும் காட்டுன்னு காட்டணும். ஆதாரத்தை சொல்றாங்க, இருக்கிற ஆதாரத்தை காட்டணும். தாங்க மாட்டீங்க நீங்க. எங்களுக்கு அராஜகம் பண்ண தெரியாது. இருந்தாலும் பாருங்க, ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு. என்ன ஆதாரங்க? கடந்த வாரம் நிதியமைச்சர் சட்டமன்றத்தில் சொன்னார் இல்லைங்களா, 3 ஃபைலு, மிக முக்கியமான அந்த 3 ஃபைலு ஏதோ போற போக்குல அவர் சும்மா பிலாப்பிக்காக சொன்னார் நினைச்சுக்காதீங்க. உண்மையிலேயே அந்த ஃபைல் என் டேபிள் தான் இருக்கு. யார் டேபிள்ங்க? நம்ம ஏன் சொல்லணும்? யார் டேபிள்ல ஃபைலை வச்சீங்கன்னு யார் சொன்னாங்கன்றதை நீங்களே பாத்துக்கோங்க. ஆதாரம் மாண்பு முதலமைச்சர் உட்காருங்க. மாண்பு முதலமைச்சர் உட்காருங்க. மாண்பு முதலமைச்சர் உட்காருங்க. இருங்க. ஆதாரம் இருக்கான்னு கேட்டீங்க. திடீரென்று மாண்பு முதலமைச்சர் எதிர்த்து பேச முற்படுறாங்க. அப்ப திரும்பி எதுக்காக நீங்க கத்திட்டு உட்காருங்க? தயவு செய்து உட்காருங்க. எதிர்க்காதீங்க. மாண்பு முதலமைச்சர் சொல்ல வேணும்னு தான் நினைச்சேன். ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிள்ல இருக்குன்னு சொன்னாரு. அது ஏதோ போற போக்குல அவர் சொல்லல, உண்மையிலேயே என் டேபிள்ல இருக்கு. எத்தனையும் ப்ரூஃபோட ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓபன் பண்ணணுமோ அப்போ கரெக்டா எல்லாமே ஓபன் ஆகும். இத பார்க்கும்போது எஸ்.ஜே. சூர்யா ஒரு படத்துல சொல்லுவார் இல்லைங்களா, இருக்கு ஆனா இல்ல. அதே மாதிரிதான் ஃபைல் இருக்குது டேபிள்ல, ஆனா பாருங்க இப்ப காட்ட மாட்டேன். ஏன் அப்படி? ஆதாரம் இருந்தா எடுத்து போட்டுற வேண்டியதுன்னு. ஏன்னா பாருங்க, மக்கள் கிட்ட ஓட்டு கேட்கும்போது என்ன சொன்னீங்க? ஊழல் இதற்கு முன்பாக யார் யார் பண்ணாங்களோ, பார்ட்டி ஃபண்ட் யார் யாரெல்லாம் கலெக்ட் பண்ணாங்களோ அவங்க முகத்திரையெல்லாம் நாங்க சும்மா கிழிகிறோம்னு சொல்லி தான் பாருங்க ஓட்டு கேட்டீங்க, ஓட்டு போட்டாங்க. இப்போ உங்ககிட்ட பதவி இருக்கு, ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, பத்தாத்துக்கு பாருங்க ஃபைல் வேற இருக்குன்றாரு. 3 ஃபைலு. ஏதோ போற போக்குல ஃபைல் மட்டும் சொல்லியிருந்தா கூட ஓகே, ஆனா 3 ஃபைல்னு என்னைக்கும் சேர்த்து சொல்றாரு. அப்ப அந்த 3 ஃபைல் இருக்குன்னு சொல்லும் போது சட்டமன்றத்தில் படிச்சு காட்ட வேண்டியதானே? யார் யாரோட பேர் அந்த ஃபைல்ல இருக்கு, யார் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க, எந்த துறையின் மூலமாக ஊழல் பண்ணாங்க, அப்படி பண்ண ஊழலோட அளவு எவ்வளவு, இதுல யார் யாருக்கெல்லாம் சம்பந்தம் இருக்குன்னு ஒட்டுமொத்தமா படிச்சு காட்ட வேண்டியதானங்க? ஏன் படிச்சு காட்டலுங்க? எவ்வளவு ஊழல், எவ்வளவு பேர் பண்ணியிருக்காங்க, யார் யார் பண்ணிருக்காங்கன்னு ஏன் படிச்சு காட்டலுங்க? ஏதாவது வேண்டுதலா? இல்ல ஜோசியக்காரர் ஏதாவது நேரம் குறிச்சு கொடுத்துருக்காரா? ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம் பார்த்து, நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு வரவேற்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு ஜோதிடர் யாராவது குறிச்சு கொடுத்துருக்காரா டைம்? அந்த டைம்ல தான் சொல்லணும்னு சொல்லி ஆதாரத்தை வச்சு என்ன சார் பண்றீங்கன்னு கேட்பாங்க இல்லைங்களா? கேளுங்க. எவ்வளவு கேட்டாலும் நாங்க இப்ப எடுத்து போட மாட்டோம் ஆதாரத்தை, அப்புறமா தான் எடுத்து போடுவோம். இருக்கு பத்திரமா ஃபைல் வந்து டேபிள்ல வச்சு டிராயர்ல பூட்டி வச்சிருக்கோம். தேவைப்படும் போது எடுத்து போடுவோம். தேவைப்படும் போதுன்னா, அதாவது பாருங்க, எங்களை பத்தி நீங்க எதுவும் பேசாம வாயை திறக்காம சும்மா இருந்தீங்கன்னா நாங்களும் பாருங்க சும்மா இருப்போம். இல்ல எப்ப பார்த்தாலும் நாங்க பண்றதை எல்லாரும் தோண்டினே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தோண்டி மக்கள் கிட்ட உண்மையை கொண்டு போய் சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் பாத்துக்கோங்க நாங்க அந்த 3 ஃபைலை ஓபன் பண்ணுவோம்னு சொல்ல வராங்க போல்துக்குன்னு இல்ல, அதுதான் சொல்றாங்க. பியூர்லி பிளாக்மெயில். அதாவது பாருங்க, கடந்த 2 நாட்களாக தமிழ்நாடு முழுக்க பற்றி எரிந்து கொண்டிருப்பது சிஎம் சார் ஆபீஸ் விவகாரம். தமிழ்நாடு நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. எங்க பார்த்தாலும் கடங்கார மாநிலமா மாத்தி வச்சுட்டு போயிட்டாங்க. எல்லா துறையும் மூழ்கி போகிற நிலைமையில இருக்கு. அவ்வளவு மோசமான சூழ்நிலையில் இதற்கு முந்தைய திமுக ஆட்சி தள்ளிட்டு போயிட்டாங்க. நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்ற இந்த மோசமான நிதி நிலைமை காலத்துல 5,500 கோடி ரூபாய் சிஎம் ஆபீஸ்க்கு மட்டும் பாருங்க ரெடி பண்றதுக்கு வாரி அரைச்சுங்கிறாங்க. 5,50,00,000 5,50,00,000 5,50,00,000 5,50,00,000 வாரி இறக்கிறாங்க. இந்த வாரி இறைச்சி சிஎம் அலுவலகத்தை தலைமைச் செயலகத்திலிருந்து மாற்றி 10வது மாடியில கொண்டு போய் வைப்பதற்கு கொட்டி செலவு பண்றாங்க இல்லைங்களா? 5,500 கோடி. இந்த 5,500 கோடியில முறைகேடு, டெண்டர் முறைகேடு
நாங்க சொல்லலங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர் சொல்லுது. தமிழ்நாட்டுல பண்ண வேண்டிய வேலை எவ்வளவோ இருக்கு, ஒதுக்க வேண்டிய நிதி எவ்வளவோ துறைகளுக்கு இருக்கு, நிறைய துறைகளுக்கு நிதி பற்றாக்குறையில இருக்கு. அப்படி இருக்கும்போது சிஎம் ஆபீஸ்க்கு 5.5 கோடி ரூபாய், அதுவும் பாருங்க முறைகேடுன்ட்டு இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நியூஸ் வெளியானதை தொடர்ந்து தான் பாருங்க, ஏற்கனவே நாங்க டெண்டர்லாம் விட்டுட்டோம்ட்டு செட்டப் பண்றாங்க, குட்ட பண்ண ரெக்கார்ட்லாம் காட்டுறாங்க. சிஎம் ஆபீஸ்க்கு 5.5 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க, அதுல முறைகேடு நடந்ததுன்ட்டு பேப்பர்ல செய்தி வெளியில் வந்ததை அடுத்துதான் பாருங்க, டக்குன்னு அவசரமாக டெண்டரை நாங்க ரிலீஸ் பண்ணிட்டு ஒன்னு ஒரு டேட் ரிலீஸ் பண்றாங்க. இந்த சினிமால எல்லாம் வில்லனுக்கு ஐடியா கொடுப்பாங்க பாருங்க, அதாவது ஏற்கனவே 2 தினங்களுக்கு முன்பாகவே உங்க கார் காணாமல் போய்விட்டதுன்ட்டு அந்த தேதியில புகார் கொடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமாக பாருங்க, கடந்த 2 தினங்களாக எதிர்க்கட்சிகள் கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு ஆதாரபூர்வமாக எடுத்து போட்டு இருக்காங்கன்றதுக்காகத்தான் பாருங்க, அதை ஆஃப் பண்றதுக்காக பற்றி எரிந்து கொண்டிருக்கும் அந்த சிஎம் ஆபீஸ் 5.5 கோடி ரூபாய் டெண்டர் முறைகேடை எரிந்து கொண்டிருப்பதை அணைக்கிறதுக்காக தான் பாருங்க, டக்குன்னு ஃபைல் எடுத்து போடுறாங்க. 3 ஃபைல் எங்க கிட்ட இருக்கு. அட கையில வச்சிருக்கிற 3 வேண்டாம் சார், ஒரே ஒரு ஃபைலை ஓபன் பண்ணி காட்டிடுங்க. ஃபைலை நாங்க இப்ப திறக்க மாட்டோம், எப்ப திறக்கணுமோ அப்ப திறப்போம். எப்ப திறப்பீங்க? அதாவது பாருங்க, எப்ப எங்களுக்கு தோணுதோ அப்ப திறப்போம், எப்போ உங்களுக்கு தோணும், எப்ப திறக்கணும்னு தோணுதோ அப்ப திறப்போம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள் கிட்ட எப்ப பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பா ஆசையா எங்க எல்லாரையும் கொண்டாந்து பேர் வச்சிருக்கோம். இதுக்கு பேரும் சரி, இதுக்கு அர்த்தமோ என்னன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? நாங்க சொல்ல மாட்டோம், நாங்க ஏன் சொல்ல போறோம், அவங்களே சொல்லிக்காங்க பாருங்க. வாயால் வடை சுற்றும் காலம் மாறி சுட்ட வடையை சுவையான வடையை சுட சுட கையில் கொடுக்கும் காலம் இது. தமிழக மக்களுக்கு நல்லதொரு பொற்காலம் இது. ஆளுங்கட்சி தரப்பில் இருந்தே உண்மையை ஒப்புக்கொண்டார்கள். சுட்ட வடையை அவங்களே தான் பாருங்க, சிஎம் சாருக்கு புகழ் மாலை சூட்டுவதாக நினைத்துக் கொண்டு உண்மையை எடுத்து போட்டாங்க. ஏற்கனவே எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து சரமாரியா உண்மைகள் எடுத்து போட்டு வராங்க ஆதாரபூர்வமாக. அதையே இவங்களால சமாளிக்க முடியல. ஆனா பாருங்க, அதற்குள்ளாகவே அவங்க கட்சிக்குள்ளவே இதை போல சேம் சைடே கோல் போடுற மாதிரி இந்த மாதிரி பண்றாங்க. அக்கறமாடியா சிஎம் ஆபீஸ் 5.5 கோடி ரூபாய் என்ன இப்போ? அதனால என்ன ஆயிட போகுது இப்போ? இல்லைங்க, முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்றாங்களே, சொல்லட்டோன்ற நானு. முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லட்டும், யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? இல்ல மக்கள்கிட்ட சொல்லுவோம், மக்கள் நம்ப மாட்டாங்களே. இல்லைங்க, ஒட்டுமொத்தமான மக்கள் நம்புவாங்களே. அட எங்களுக்கு ஓட்டு போட்ட கூட்டம் நம்ப மாட்டாங்களேப்பா. நீ என்ன வேணா சொல்லுங்க. அட நானேப்பா, அதாவது பாருங்க, சிஎம் சாரே எப்பா 50 கோடி ரூபாய் நாங்க ஊழல் பண்ணிட்டோம் ஒரே ஒரு ஃபைல்ல மட்டும் அப்படின்னு சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. அட ஊழலே பண்ணிட்டு அந்த ஃபைல் எடுத்து போய் கையிலேயே கொடுத்தா கூட நம்ப மாட்டாங்க. ஏன்? அதான்ப்பா எங்க கூட்டம். தற்குறி எதிர்க்கட்சி விழுந்து எவ்வளவு ஆதாரங்களை எங்களுக்கு எதிராக, உண்மையான ஆதாரங்களை நீங்க எவ்வளவு எடுத்து போட்டாலும் அதையெல்லாம் நாங்க மூடி மறைப்போம். எப்படி தெரியுங்களா? அதான் அந்தந்த துறைக்கென்று ஒவ்வொரு புலவரை உருவாக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா? தமிழ்நாட்டோட கடன் என்னையா? தமிழ்நாட்டோட கடன் ஜிஜிபி தமிழ்நாட்டோட கடன், இந்தியாவோட கடனையே ஒட்டுமொத்தமாக அடைக்க போறாங்க. அடைக்கக்கூடிய அளவுக்கு உண்டான நிதி தமிழ்நாடு அரசு வரப்போகுது. ஆமாங்க, தெரியாதா உங்களுக்கு? தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க. அதாவது பாருங்க, சேவை வரி ஒன்று போட போறாங்க. அப்படி ஒரு வேளை அந்த சேவைக்கென்று சேவை வரியை போட்டாங்கன்னா இந்தியாவோட கடனையை அடைக்கக்கூடிய அளவுக்கு உண்டான நிதி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த புல்லு இது டங்கு ஸ்லிப் ஆச்சு பாருங்க, இந்த புல்லரிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? முதல்வரின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை வரி விதித்தால் இந்தியாவின் கடனை இன்றே அடைக்கலாம். அடேங்கப்பா, இந்த ஐடியாவை மோடி அவர்கள் கூட தெரிஞ்சிருக்காது போதுங்களே, அவரே கோட்டை விட்டாரு. என்ன பாருங்க, இந்தியாவிலேயே நமது நாட்டிலேயே அதிகப்படியாக இந்த புகழ் மாலைகளுக்கு சொந்தக்காரர்கள் யாருன்னு சொன்னா அது எல்லாருக்குமே தெரியும், பிஸ்கெட் ஏபி கட்சி தான். அதுவும் மிக முக்கியமாக மோடி அவர்கள் தான் என்று கோடிக்கணக்கில் செலவு பண்ணியே பாருங்க விளம்பரம் தேடி புகழ் மாலையை சூட்டிப்பாங்க. அவங்களுக்கே இந்த ஐடியா வந்திருக்காது போதுங்க. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது அதையும் தாண்டின்னு சொல்ற மாதிரி தான் இருக்குது பாருங்க. மோடி அவர்களுக்கு சூட்டும் புகழ் மாலையும் தாண்டியது, அவரையும் தாண்டி மிஞ்சி எங்கேயோ போய் நிற்கிறாங்க. நம்ம விஜய் அவர்கள் செய்கின்ற சேவையை பாராட்டி இந்த பாராட்டுறவங்களுக்கு சேவை வரி மட்டும் விதித்தால் இந்தியாவோட கடனையும் அடைக்கக்கூடிய அளவுக்கு உண்டான வசூல் ஆகும்ன்றாங்களே. கடன் குறைக்க முடியாது. நீங்க அடுத்த 50 வருஷத்துக்கு கூட கடனை குறைக்க முடியாது. பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்வரின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை வரி விதித்தால் இந்தியாவின் கடனை இன்றே அடைக்கலாம். தப்பே கிடையாது. விஜய் அவர்கள் செய்கின்ற சேவையை பாராட்டுறவங்களுக்கு எல்லாம் சேவை வரி விதிச்சு அந்த காசை கலெக்ட் பண்ணி இந்தியாவோட கடனை ஒட்டுமொத்தமா அடைங்க, தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லிட்டு அந்த கடனை அடைக்கிற வழியை பாருங்க. விஜய் அவர்கள் சினிமால இருந்த காலத்துல இருந்து சிஎம் ஆனது வரைக்கும் இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சேவையை
பாராட்டுற அளவுக்கு என்ன சேவையை செய்தார் என்கின்ற ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லிட்டு அப்புறம் சேவை வரி விதிக்கும். சரத்குமார் ஏதோ ஒரு படத்துல டைலாக் சொல்லுவார் இல்லைங்களா, ஏண்டா உங்களை தட்டி கேட்கறது யாருமே இல்லையான்ட்டு. படத்துல வந்த டைலாக சொல்றவங்க உங்களை தட்டி கேட்கறது யாருமே இல்லைங்களாங்க. என்னதான் பாருங்க, இல்ல வேண்டாம் விடுங்க, நம்ம ஏதாவது சொன்னோம்னு வச்சுக்கோங்க, ஐயோ அவதூறு பரப்பிட்டாங்களே, இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு சண்டைக்கு வருவாங்க. எதுக்கு? உண்மையை சொன்னாலே அவங்களுக்கு பிடிக்காது. உண்மை தமிழ்ல எங்களுக்கு பிடிக்காத ஒரே ஒரு வார்த்தை உண்மை. உண்மையை சொன்னாலே அவங்களுக்கு கோவம் வந்துடும். அவங்களும் உண்மை பேச மாட்டாங்க, உண்மை பேசுறவங்களையும் விட மாட்டாங்க. அப்படியே உண்மையை எடுத்து போட்டாலும் அதை பாருங்க, அந்த உண்மையை மறைப்பதற்கு 1000 பொய் பேசுவாங்க. 5.5 கோடி ரூபாய் சிஎம் ஆபீஸ்க்கு இப்ப தேவையா? நம்ம தமிழ்நாடு நிதி நிலைமை இருக்கிற இந்த நேரத்துல இது தேவையா? அதுவும் பாருங்க, அவ்வளவு கோடிகளை கொட்டி ரெடி பண்ற அந்த ஆபீஸ்ல டெண்டர்ல முறைகேடு ஊழல் நடந்திருக்குன்னு சொன்ன உடனே பாருங்க என்ன பண்ணலாம் இதை மறைக்கிறதுக்கு. 3 ஃபைல் என்கிட்ட இருக்கு. அந்த 3 ஃபைலை எடுத்து காட்டட்டுமா? காட்டுங்க சார், எடுத்து காட்டுங்க சார். யார் சார் உங்களை எடுத்து காட்ட வேணான்னு சொல்றாங்க? தயவு செய்து காட்டுங்கன்றோம். இன்னும் காட்ட வேண்டிய காட்டு நிறைய இருக்கு பாஸ். அதுக்குள்ளவே காட்டுனா சும்மாவே நான் காட்டுவேன். நீங்க வேற காட்டுன்னு சொல்லும்போது காட்டாம இருப்போமா? காட்டுவோம். ஆனா பாருங்க, காட்ட வேண்டிய நேரத்துல காட்டுவோம். இப்ப நீங்க காட்ட சொன்னா கூட நல்ல நேரம் கிடையாது, நாங்க காட்ட மாட்டோம். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நாங்க காட்டினே இருப்போம். கொஞ்சம் கூட பேமா சூசோ இல்லாம நாங்களே பாருங்க ஸ்கிரிப்ட் எழுதி புகழ் மாலையை சூட்டிப்போம். அந்த புகழ் மாலை என்ன சேவை செய்தார்னு கேட்டு கொண்டிருக்கும் போதே டக்குன்னு பாருங்க இன்னொரு புகழ் மாலை வருது. என்ன புகழ் மாலைங்க? அதான் இன்ட்ரோ சாங் வந்தது இல்லைங்களா, அதற்கு சொந்தக்காரர் எம்ஜிஆர் அவர்கள் கூட கிடையாது, ஜெய்சங்கர் அவர்கள் கூட கிடையாது, இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க யாருமே கிடையாது. அந்த பாட்டுக்கு சொந்தக்காரர் யாருன்னா நம்ம ஏன் சொல்லணும்? பாடிய காட்டுட்டவங்க. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். பாத்துக்கங்க, பாட்டு சட்டமன்றத்துல ஒருத்தருக்கா கொடுத்தான், ஊருக்கே கொடுத்தார். அள்ளி கொடுங்க, தப்பு கிடையாது. ஆனா பாருங்க, ஒரு சாதனையை குறித்து பட்டியல் போட்டாரு. நம்ம அரசாங்கம் ஒரு திட்டம் போடுகிறோம் என்று சொன்னால் அந்த திட்டம் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்னால் அது அரசு அலுவலர் கையில் தான் இருக்கிறது. அதனால் சொல்லுகிறேன், உங்க அலுவலர் எங்க அலுவலர் கிடையாது. நேற்று பூரா எங்களுக்கு சலாம் போட்டவங்க இன்னைக்கு உங்களுக்கு சலாம் போட்டுக்கிறாங்க. அரசு அதிகாரி பொதுவானவர்கள் தான். ஜனநாயகத்திலே மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ மாறி ஆட்சி அமைச்சுக்கிறோம், அவ்வளவுதான். அரசு அதிகாரி பொதுவானவர் தான். அந்த அரசு அதிகாரிகளுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று எண்ணிய முதல்வர் யார் தெரியுமா? என் அண்ணன் கலைஞர் தான் அரசு அலுவலர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நினைத்தவர். ஆசிரியர்கள் இந்த நாட்டினுடைய கண்கள். அவர்கள் இல்லை என்று சொன்னால் பண்பட்ட சமூகம் உருவாகாது. ஆனால் தான் கழக ஆட்சி வந்த பொழுது என் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு அரசு அலுவலர்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை செஞ்சார். 72 அன்றுதான் அரசு அலுவலர்களுக்கு இந்த பழிவாங்கும் ரகசிய குறிப்பீடுன்னு ஒரு காலத்தில் இருந்தது. அதை ரத்து பண்ணவர் அண்ணன் கலைஞர். 15/1/72 அன்று அரசு அலுவலர்கள் பணிக்காலத்தில் இருந்தால் அவர்களுக்கு வாரிசு உரிமை என்ற அடிப்படையில் பணிகள் அவங்க இறந்தாங்கன்னாக்கா முதலாக இன்றைக்கு லட்சக்கணக்காக இருந்துச்சு. 10,000 ரூபாய் அந்த குடும்பத்துக்கு இறந்த குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் சொன்னவர் கலைஞர். பொங்கல் போனஸ் தந்தவர் கலைஞர். அதோடு மட்டுமல்ல, ஒன்றிய அரசாங்கத்திற்கு இணையாக மாநில அரசுகளுக்கு ஊதிய வகைகளை வகுத்து கொடுத்தவர் அண்ணன் கலைஞர். அரசு பணியாளருக்கு 30 ஆண்டுகள் பணிபுரிந்தால் அவளுக்கு முழு ஊதியம் பெற வேண்டும் என்று சொன்னவர் கலைஞர். 15 நாட்கள் ஈட்டிய விடுப்பை ஒப்படைத்தால் அதற்கு பணப்பயன் கொடுக்கும் என்று சொன்னவர் கலைஞர். 2008 அரசு பணியாளருக்கு புதிய மருத்துவ காப்பீட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர். அரசு ஊழியர்களுக்கு ஓய்வும் போது பணிக்கொடை 20 லட்சத்திலிருந்து 25 லட்சமாக ஆக்கியது திராவிட மாடல் ஆட்சியில அண்ணன். இதெல்லாம் சொல்லிட்டார். ஒன்றே ஒன்று நான் கேட்க விரும்புவது, முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கிற கலைஞர் டேபிள், எங்க எதிர்க்கட்சி தலைவர் உட்கார்ந்து இருக்கிற கலைஞர் டேபிள், இந்த எதிர்கட்சியில் இருக்கிற நம்முடைய தோழமை கட்சி சட்டமன்ற உறுப்பினர் உட்கார்ந்து கலைஞர் இருக்கிற டேபிள், இந்த டேபிள், இந்த பேசுகிற ஒலிவாங்கி என்கிற மைக்கு, இந்த செக்ரட்டரி உட்கார்ந்து இருக்கிறது, இது அத்தனையும் செய்தது திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாட்டுடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த நான் பார்த்து இரவு நேரத்தில் இப்படி நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, அதனால இவையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னா அரசு அதிகாரிகள் ஒத்துழைக்கணும். அவர் பட்டியல் போட்டது கலைஞர் அவர்கள் செய்த சாதனையை குறித்து. அதையெல்லாம் விட்டுட்டாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு வழக்கம் போல பாருங்க, சம்பந்தம் இல்லாம ஆஜராகிற அந்த பஞ்சாயத்து தலைவர் இருக்கார் இல்லைங்களா, பள்ளி கல்வித்துறை அமைச்சர், உடனே எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டாரு. அந்த டேபிள் செஞ்சது நாங்க தான், மைக்கு செஞ்சது நாங்க தான், சேர் செஞ்சது நாங்க தான். இது மக்கள் வரிப்பணத்தில் செய்யப்பட்டது தமிழ்நாடு அரசால் என்பதை சுட்டி காட்டுகிறேன். கேட்டாரா? அப்ப அதே பதில் தானே உங்களுக்கும் வரும். கண்ணாடி பார்த்து நீங்களே கேட்டுக்கங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. கலைஞர் அவர்கள் செய்த சாதனை குறித்து எடுத்து போடும்போது நான் மைக்கை செஞ்சேன், மேஜை செஞ்சேன், டேபிள பண்ண, அதை பண்ண, இதை பண்ண, எல்லாம் மக்கள் வரி பண்ணணும்னு சொல்றீங்க இல்லைங்களா. அப்போ பாட்டெல்லாம் பாடுறாங்களே, ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து ஒருத்தருக்கா கொடுத்தார், ஊருக்காக அள்ளி வாரி கொடுத்தாருன்னு சொல்லி வாரி கொடுக்கறதுக்கு யார் காசு சார் அது? சொந்த கை காசை போட்டு எடுத்து கொடுத்தீங்களா? கோட்டுக்குள்ள வச்சுன்னுக்கிற காசை எடுத்து
சொந்தமா சம்பாதிச்சு மூட்டை தூக்கி ரிக்ஷா இழுத்து வண்டி ஓட்டி சினிமாவில் நடிச்ச காசு எடுத்து வந்து கொட்டி கொட்டி கொடுத்துருக்கீங்களா புகழ் மாலையில சூட்டிக்கிறதுக்கு? யாரு பணத்துக்கு யார் சார் புகழ் மாலை சூட்டிக் கொள்வது? மக்களோட பணத்துல யாருக்கு புகழ் பாட பாக்குறீங்க? இது நாங்க சொல்லலைங்க, சார் தான் சொன்னாரு. ஊரா வீட்டு நெய்யை எடுத்து உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க அப்படின்னு சார் தான் சொன்னாரு. அப்ப அதே பதில் தானே உங்களுக்கும். ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு அர்த்தம். இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் செலவு செய்யற காசு வந்து ஊரா வீட்டு காசு, உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு சொல்லும் போது இப்ப நீங்க ஆட்சியில இருக்கும்போது மட்டும் உங்க காசா பாஸ் அது? அதுவும் ஊரா வீட்டு காசு தானே, மக்கள் வரிப்பணம் தானே. மக்கள் வரிப்பணத்தை இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் இருந்த இடத்துல இருந்து இப்ப நீங்க செஞ்சிருக்கிறீங்க. பட்ஜெட் மூலமா எடுத்து அந்தந்த துறைக்கு எவ்வளவு நிதியோ கொடுத்துருக்கிறீங்க. அது எப்படிங்க உங்க சொந்த கை காசை கொடுப்பதை போல வாரி வாரி கொடுத்தார், ஊருக்கே கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தார், எல்லாருக்கும் கொடுத்தார், அள்ளி அள்ளி கொடுத்தார், எவ்வளவோ கொடுத்தாருன்னு சொல்லி ஏன் இப்படி? ஆண்டாண்டு காலமாக தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் செய்த சாதனையை குறித்து எடுத்து போட்டா உடனே பாருங்க கோவம் வந்துடும், மக்கள் வரி போனட்டு. ஆனா பாருங்க, அப்ப வந்த 100 நாட்களுக்குள்ளாகவே எல்லாத்துக்கும் உங்க பேர்ல பேட்டன் ரைட்ஸ் எழுதிக்கிறீங்களே, அப்ப இதெல்லாம் யார் காசுன்ட்டு எதிர்கட்சி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா பாஸ்? உங்களுக்கு வரும்போது மட்டும் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னிங்களா கேட்பாங்க இல்லைங்களா? அது எப்படிங்க? அது எப்படி? நமக்கு நாமே பாருங்க, இந்த கவிதைகள்ல அடுக்கு மொழியெல்லாம் பக்கம் பக்கமா எழுதி வாசிச்சு புகழ் மாலையை சேர்த்து கோத்து கழுத்துல போட்டு நமக்கு நாமே ரசித்துக் கொள்கிறோம். இதுல வேற பாருங்க, ஒவ்வொரு துறை அமைச்சர்கள் ஒவ்வொரு துறை புலவர்கள் பெருமை தட்டினேங்கிறாங்க. ஒற்றை சொல்லை மந்திர சொல்லாக மதித்து தேர்தல் களத்தில் கைமையால் வெற்றிமையை தந்து வாய்மை தூய்மை விசுவாசமிக்கவர்கள் தமிழர்கள் என்பதை நிரூபித்தார்கள். வடிவேல் சொல்லுவார் இல்லைங்களா, கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ, போவான் என்ன இப்ப ஓவரா போவோம்னு சொல்ற மாதிரி தான் பாருங்க, ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. இந்த புகழ் மாலை சூட்டுறதுல ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. AM PM பார்க்காம இரவு பகல் பாராமல் உழைத்து ஓடாய் தேய்கிறார். யாருங்க? நம்ம சிஎம் சார் தான். அதனால பாருங்க, ஓடாய் தேயும் அந்த AM PM பார்க்காம ஓடாய் தேய்ந்து கொண்டிருக்கும் அந்த சிஎம் சாரோட அடுத்த கனவு என்னங்க? கனவு அடுத்த போஸ்டிங்ல கொண்டு போய் உட்கார வைக்க போறாங்க. PM AM PM பார்க்காமல் உழைக்கும் எங்கள் சிஎம்ஏ, நாளைய PM நீங்கள் தான், நாளைய PM நீங்களே தான். அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கும் தமிழ் அன்னைக்கும் விடுதலையை பெற்று தந்தவர் தெரியாதுங்களா உங்களுக்கு? 200 வருஷமா பிரிட்டிஷ்காரங்கிட்ட நம்ம அடிமைப்பட்டு கிடந்தோம். அதற்கு பிறகு பாருங்க, பல கட்சிகளின் கையில் 60 வருஷம் இந்த தமிழ் அன்னையும் தமிழ்நாடும் சிக்கி தவித்து கொண்டிருந்தது. அப்படி சிக்கி தவித்து கொண்டிருந்த அந்த தமிழ்நாட்டையும் தமிழ் அன்னையும் விடுவித்து விடுதலை கொடுக்க வந்த வீரருங்க அவரு. சுமார் 200 ஆண்டுகள் வெள்ளையர்களின் பிடியிலும் 60 ஆண்டுகள் மற்ற கட்சிகளின் பிடியிலும் சிக்கி தவித்த நம் தமிழ் அன்னையை மீட்டது நமது ஜனநாயகன். மாதா பிதா குரு தெய்வம் என்ற வரிசையில் மக்களை காத்து நல்லாட்சி செய்யும் அரசனும் ஒரு கடவுள்தான். இந்த டிவிகே கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக, அதாவது பாருங்க, விஜய் அவர்கள் முதல்வர் பொறுப்புக்கு வருவதற்கு முன்பாக வரை பாருங்க, தமிழ்நாட்டில் எல்லாருடைய கையிலையும் காலையும் சங்கிலி இருந்தது. சங்கிலி போட்டு கட்டி இழுத்துன்னு போயிருந்தாங்க. தமிழ்நாடு முழுக்க எங்க பார்த்தாலும் பொட்டல் காடுங்க. அட சைக்கிள் வாங்கறது கூட வழி கிடையாது தமிழ்நாட்டில். எல்லாரும் பாருங்க வறுமையில் வாடிக்கொண்டிருந்தார்கள். சாப்பாடு கண்ணால பார்த்தே பல மாசம் ஆச்சு. தமிழ்நாடு அந்த நிலைமையில மோசமா இருந்தது. ரொம்ப மோசமாக இருந்த தமிழ்நாட்டை, பொட்டல் காடாகி கிடந்த தமிழ்நாட்டை பாருங்க 100 நாள்ல செல்வ செழிப்பா மாத்தி வச்சிருக்காரு. தமிழ்நாடு இன்றைக்கு பொருளாதாரம், கல்வி, காவல், தொழில், சுகாதாரம் எல்லா துறையும் பாருங்க வளர்ந்து செழித்தோங்கி நம்ம நாட்டுக்கே முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்று சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த 100 நாள் ஆட்சி முதல்வர் விஜய் அவர்கள் மட்டும்தான். அதனால்தான் பாருங்க அவருக்கு புகழ் மாலை சூட்டிக்கினே இருக்கிறாங்க. இப்படி புகழ் மாலை சூட்டுறத வாங்கி கழுத்துல மாட்டின்னு ரசிச்சு பார்த்துனுக்காரு. அதுவும் பாருங்க, ஒவ்வொருத்தர் பேசும்போது புகழ் மாலை சூட்டும் போது யார் நமக்கு கிரெடிட்லாம் கொடுக்குறாங்கன்னு திரும்பி பாக்குறாரு. ஓகே என்னப்பா மாநில கோரிக்கையை குறித்து சொல்லுங்கன்னா ஏன்பா டைமை வேஸ்ட் பண்றீங்க? எனக்கு இந்த புகழ் மாலை சூட்டுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது, என்ன புகழாதீங்க அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை வாய் தந்து சொல்றாரா? நேரு அவர்கள் கேட்டாரு. கலைஞர் அவர்களை குறித்து நாங்க புகழ்ந்தா மட்டும் நீங்க சொல்றீங்க, உங்க தலைவரை கூட தான் பாருங்க இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு புகழறாங்களே அப்படின்னு சொன்ன உடனே சபாநாயகர் அவர் என்ன சொன்னாரு? இல்ல அவரு எழுதி கொடுத்துருக்காரு, மாநில கோரிக்கைகளை சொல்லும் போது டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, எனக்கு புகழ் மாலை சூட்டின்ட்டு சிஎம் சார் எழுதி கொடுத்துருக்காராம். ஏன் எழுதி கொடுப்பதை காட்டிலும் ஒரே ஒரு வார்த்தை, பக்கமா புகழ்ந்து தள்ளி கொண்டிருக்கும் அந்த புகழ்ச்சியை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நிறுத்துங்கப்பா. என்ன இது லைவ்ல போயினுக்குது? என்னப்பா இது? தனி மனித துதி ஓவரா இருக்குதே, இதெல்லாம் தப்பு. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒரு தனி மனிதனை முன்னிறுத்தி தனி மனிதனை மையப்படுத்தி இவ்வளவு துதியெல்லாம் பாடக்கூடாதுப்பா. பார்க்குற மக்களுக்கு எரிச்சல் வந்துடும் இல்லைங்களா? அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்ட்டு எந்திரிச்சு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரா? ஆனா பாருங்க, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எந்திரிச்சு ஒரு வார்த்தை சொன்னாரு இந்த புகழ் மாலை சூட்டுவதை குறித்து. முதலமைச்சருடைய எண்ணத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். முதலமைச்சருக்கு
பொதுவாக புகழ்ச்சி பிடிக்காத நம்மளுடைய முதலமைச்சர் மற்ற முதலமைச்சர் போல இல்ல. பாருங்க, இதுல வேற போற போக்குல மற்ற தலைவர்களையும் சேர்த்து வம்புக்கு இழுக்கிறது. ஆனா பாருங்க, உண்மையில் சிஎம் சார் எந்திரிச்சு சொல்லல அந்த மாதிரி விஜய் அவர்கள் எனக்கு புகழ் மாலையெல்லாம் சூட்டாதீங்கப்பா, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கப்பான்ட்டு. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஓப்பன் சட்டமன்றத்தில் மாநில கோரிக்கையை குறித்து பேசும்போது அனாவசியமான புகழ் மாலையெல்லாம் சூட்டி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு ஓப்பனா சொன்னாரு. எதுங்க ஆதாரமா? ஏங்க ஆதாரமே இல்லாம வாயில வடை சுடுறதுக்கு நாங்க என்ன டிவி கேவா? புதிய பூமிடா. அங்க பாருங்க, அங்க பாருங்க. முதலமைச்சருக்கு புகழ்ச்சி பிடிக்காது என்பதை சொன்னால் பரவாயில்லை, மற்ற முதலமைச்சருக்கு இல்லை என்றெல்லாம் தேவையில்லை. எங்களுடைய முதலமைச்சர் இந்த மாதிரி பேசினா உடனடியாக நீ இந்த பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, சபையிலே சொல்லியிருக்காரு. நான் ஏற்கனவே பல முறை எதிர்கட்சி வரிசையில் இருந்த போதும் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய நேரத்தில் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது, கேள்வி நேரத்தை அதற்காக மட்டும் பயன்படுத்துங்கள். புகழ்வதற்கோ அல்லது திறமைப்படுத்தி பேசுவதற்கோ பயன்படுத்தி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் குறிப்பாக ஆளுங்கட்சியை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களை வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புவது, கேள்வி நேரத்தில் எதை பற்றியும் பேசாமல் புகழ்ந்து கொண்டிருக்காமல் கேள்வியை மட்டும் கேளுங்கள் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் பக்கம் பக்கமா புகழ் மாலையை சூட்டி பாட்டுக்கு மேல பாட்டு பாடி, கொடை வள்ளலே நீங்கள் தான் அடுத்த PM, தமிழ்நாட்டுக்கே வெளிச்சம் கொடுக்க வந்த மாமனிதர், தாயுள்ளம் கொண்டவர், அப்படி இப்படின்னு புகழ் மாலையை சூட்டி கொண்டிருக்கும் போதே நிறுத்துங்கப்பா. என்னப்பா இது? எப்பா பார்த்தாலும் இந்த மாதிரி தனி மனித துதி பாடுறீங்களே, சே எனக்கே திகற்ற அளவுக்கு இப்படி பண்ணுவீங்களா? அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு என்றைக்காவது எந்திரிச்சு சொல்லிக்காரா? இல்லவே இல்லை. புகழ் மாலையை பாடும்போது அந்த பாட்டை ரசித்து கேட்டுக்கொண்டு மாலையை வாங்கி கழுத்துல போட்டுதான் உட்கார்ந்து நிற்காது. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். சட்டமன்றத்தில் இருக்கிற அந்த கேமராவே கதறி அழுதுருக்கும். என்னப்பா இந்த மாதிரி அக்கர்ம அநியாயத்துக்கு போய் பேசுறீங்க? நீங்க புகழ் மாலை சூட்டதை நான் தான் கேமரா லென்ஸை வச்சு பதிவு பண்ணி மைக்கை வச்சு காது கொடுத்து கேட்டுக்கிறேன்னு. அந்த மைக்கே வெடிச்சு சிதறக்கூடிய அளவுக்கு லென்ஸே பாருங்க, கண்ல இருந்து தண்ணி ரத்த கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு உண்டான அவ்வளவு கேவலமா மனித துதியை பாடி கொண்டிருக்கிறீர்கள். ஆனா பாருங்க, புகழ்ச்சின்னா எங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லும் போது அந்த கேமரா லென்ஸே பாருங்க ரத்த கண்ணீர் வடிச்சு வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல வேலை, இந்த வெடிக்கிறதுன்னு சொல்லும் போது தான் பாதியிலே பாருங்க விட்டுட்டோமே நம்ம சிஎம் சார் ஆபீஸ் பிரச்சனையை குறித்து. என்ன அந்த சிஎம் சார் ஆபீஸ் மாத்துறது சம்பந்தமா? ஆமாங்க மாத்திரம், எல்லாத்தையும் மாத்திரம். நான் பாட்டுக்கு வந்து உட்கார்றேன், கடற்கரையை காட்டுங்கன்னு சொன்னா இல்லைங்க ஜன்னலை தந்தா கடற்கரை எல்லாம் தெரியாதுங்க அப்படின்றாங்க. ஏன் தெரியாது? என் வீட்டு கதவை திறந்தோன்னு கடற்கரை தெரியும். நான் பாருங்க அப்படிதான் இருந்திருக்கேன், ஓஹோன்னு வாழ்ந்துருக்கிறேன். அப்படி இருக்கும்போது என் 4 செவத்துக்குள்ள எடுத்து வந்து உட்கார வைக்கிறீங்க. நான் வேற பாருங்க 10 to 6 சிஎம் சார் ஆஃபீஸ்லேயே உட்காரன்னு வேற சொல்லிட்டோம், பப்ளிசிட்டிலாம் பண்ணிட்டோம், சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துன்னு வந்துருக்கோன்னு விளம்பரம்லாம் பண்ணிட்டாங்க. ஏஎல்ல ஃபோட்டோலாம் பாருங்க, டிஃபன் கரையிலே சாப்பிட்ற மாதிரி செட்டப்பு விளம்பரம் பில்டப்லாம் பண்ணிட்டோம். இப்போ வேற பாருங்க ஆஃபீஸில் வந்து 10 to 6 உட்காரலாம் பிரச்சனையாகி போயிருமே. ஜன்னலை திறந்தா கடற்கரை வேற தெரிய மாட்டுது. அப்போ என்ன பண்ணலாம்? சிஎம் சார் ஆஃபீஸை அப்படியே மாற்றி எடுத்து வைக்க வேண்டியதுதான். யாருங்க அங்க அதிகாரிகள் சிஎம் சார் ஆஃபீஸை கொண்டு போய் மாற்றி வேற இடத்துல வைங்க? பண்ண முடியாதுங்க. அது ஏன் பண்ண முடியாது? இல்லைங்க, நம்ம ராமாயண காலத்துல வாழ்ந்துருக்கிறோம். ஆஞ்சநேயர்லாம் கையோட கூட்டிட்டு வந்து உங்க ஆஃபீஸ் அப்படியே பேத்து எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல மாத்துறதுக்கு அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. ஹலோ, எங்களுக்கு தெரியாதா நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பது கலிகாலம்னு சொல்லி? கலிகாலம் தெரியாது? பேத்து கொண்டு போய் விற்க சொல்லலைங்க, இருக்கிற ஆஃபீஸை வேற இடத்துக்கு பார்த்துங்க. நிறைய செலவாகுமே, ஆகட்டுமேப்பா. ஜன்னலை திறந்தா எனக்கு கடற்கரை தெரியணும். இயற்கை அழகை ரசித்து கொண்டே பாருங்க, நான் அப்பதான் ஃபைலை போட்ட முடியும். மக்களுக்கு பாருங்க மாடா உழைச்சி ஓடா தேயக்கூடிய அந்த இடத்துல நான் கடற்கரையை பார்க்க கூடாதா? கடற்கரையை பார்த்து கொண்டே நான் ஃபைலை பார்க்க கூடாதா? கடற்கரை எனக்கு வேணும். ஜன்னலை திறந்தா கடற்கரையெல்லாம் பார்க்காம இல்லாம பாருங்க, எனக்கு வந்து ஒர்க்கெல்லாம் வேலையெல்லாம் ஓடாதுங்க. என்ன பண்றீங்கன்னா உடனடியாக பண்ணுங்க. ஆனா பாருங்க, மாத்தும் போது ஆபீஸ் இடத்த வந்து பிக்ஸ் பண்ணிக்கோங்க. எத்தனாவது மாடின்ட்டு நான் ஜோதியா கிட்ட கேட்டு சொல்றேன். நான் எவ்வளவு உயரத்துல உட்கார்ந்தா நான் இன்னும் உயரமா போக முடியும்ட்டு ஜோதிடர் எங்க ஆஸ்தான ஜோசியர்ல காரணங்களா அவர்கிட்ட கேட்டு சொல்றேன். எத்தனாவது மாடியில போய் உட்கார்ந்தா எல்லாமே நல்லா நடக்கும், எல்லாமே கடற்கரையா நல்லா தெரியும்னு கேட்டு சொல்றேன்ட்டு 10வது மாடிக்கு போறாங்க. அந்த 10வது மாடியில சிஎம் சார் ஆபீஸை கொண்டு போய் மாத்திர அந்த ஆபீஸுக்கு தான் பாருங்க 5,50,00,000 செலவு பண்ணி பார்த்து கட்டினுக்கிறாங்க. குழுன்னு இந்த கடற்கரையை பார்த்தா மாதிரி ரெடி பண்ணுகிறாங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நீங்க, குழுன்னு கடற்கரையெல்லாம் வந்து வசதியா போய் உட்கார்றதுக்காகலான்ட்டு. அப்படிலாம் ஏன் சொல்றீங்க? அதெல்லாம் கிடையவே கிடையாது. சுத்த போய் புரளி, எதிர்கட்சி சதி. அவங்க தேவையில்லாம பாருங்க இந்த மாதிரிலாம் புரளியை கலப்புறாங்க. இது மக்களுக்காக அந்த ஆபீஸை மாத்துறோங்க. முழுக்க மக்களின் தேவைக்காக கடற்கரையை பார்த்தா மாதிரி நாங்க மாத்துறோம்ட்டு நாங்க சொல்லலைங்க.
வழக்கம் போல யார் சொல்லுவாங்க? எதை கேட்டாலும் மக்கள் பிரச்சனை, மக்களுக்காகத்தான் எல்லாமேன்னு சொல்றாங்க. இப்போ மக்களுக்கு தேவையான நல்லது செய்வதற்கு எவ்வளவு காத்துன்னு இருக்கு, எவ்வளவு லைன்ல இருக்கு பிரச்சனை. அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வகையில இந்த 5,50,00,000 சிஎம் சார் ஆபீஸ்க்காக வாரி அரைக்கிற அந்த நிதியை வேற எதுக்காவது மக்களுக்காக பயன்படுத்தலாம் இல்லைங்களா? எவ்வளவு வேலை இருக்கு. அதையெல்லாம் விட்டு இப்ப ஆபீஸை மாத்தணுமா? எத்தனை முதல்வர்கள் அமர்ந்த அந்த ஆபீஸ். நாடு சுதந்திரம் அடைந்தது பின்பு இந்த தமிழ்நாட்டை மிக மிக எளிமையானவர்கள் முதலமைச்சராக இருந்தார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் செருப்பே போட மாட்டார் இந்த முதலமைச்சர். அப்படி ஒரு முதலமைச்சர். அண்ணன் கலைஞர் எல்லாமே எளிமையானவங்க தான் முதலமைச்சர் இருந்தவங்க. அப்ப ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், முதலமைச்சர் ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர், பெரியவர் பக்தவச்சலம், பேரஞ்ச அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம், எங்க ஓ பன்னீர்செல்வம், பக்கத்தில் இருக்கிற முன்னாள் முதலமைச்சர் சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எங்க தலைவர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின், இத்தனை முதலமைச்சர்களும் முதலமைச்சரிலிருந்து இந்த தமிழ்நாட்டுடைய பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள், ஏழ்மையை போக்கி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு வளர்ச்சி என்று இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலேயே இன்றைக்கு முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று சொல்வதற்கு இத்தனை முதலமைச்சர் அந்த அறையிலிருந்து தான் போட்டிருக்கிறாங்க. அதை உடனடியாக மாத்தியே தீரணும்னு என்ன அவசியங்க? மாத்தணுங்க. மாத்தனதான் பாருங்க எல்லாமே மாறும். மாற்றத்துக்காக வந்திருக்கோம்னு சொல்றோம். என்னப்பா மாத்தனீங்க, எதுவுமே மாற்றம் தெரியலையே அப்படின்னு கேட்கக்கூடாது இல்லைங்களா? ஆபீஸை மாத்திட்டோம். இதை விட ஒரு பெரிய மாற்றம் எப்படிப்பா கொடுக்க முடியும் நாங்க கேட்கணுங்க. அதுக்காக தான் பாருங்க அவசரமா 5.5 கோடி ரூபாய் கொட்டி சிஎம் ஆபீஸை மாத்தணும். இதெல்லாம் சும்மா தேவையில்லாம நீங்க இதெல்லாம் தோண்டி சட்டமன்றத்தில் எடுத்து போட்டீங்க. லைவ்ல பாத்துக்கிறாங்க. எங்களுக்கு எதிரான ஆதாரத்தை ஏதாவது எடுத்து போட்டீங்க, அப்புறம் பாத்துக்கங்க 3 ஃபைல் எங்க கிட்ட இருக்கு. எதுவுமே இல்லாத விஷயத்தையே பாருங்க ஊதி 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 பெருசாக்கி பெரிய அளவுல பில்டப் பண்ணி விளம்பரம் தேடுற இவங்க கிட்ட ஆதாரபூர்வமான ஆதாரம் அடங்கிய ஃபைல் உண்மையிலேயே கிடைச்சிருந்தா, ஆதாரம் சிக்கி இருந்தா இந்நேரம் சும்மா இருந்திருப்பாங்க. வாயால் வடை சுற்றும் காலம் மாறி சுட்ட வடையை சுவையான வடையை சுட சுட கையில் கொடுக்கும் காலம் இது. ஆனா அதே நேரத்துல அதே இடத்துல இது வரைக்கும் எந்த ஒரு ஆளுங்கட்சிக்கும் பாருங்க சட்டமன்றத்துல இதை போல ஒரு சம்பவம் நடந்துக்க கூடாதுங்க. நடக்கவே கூடாது. நடந்திருக்காது. ஆனா நடந்திருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல கண்டிப்பா சொல்ல மாட்டோம். இதை அடுத்து வெளிவரும் அந்த காணொலியில் ஒட்டுமொத்தமா பாருங்க நடக்கக்கூடாதுலாம் என்ன மாதிரி நடந்திருக்குன்றத அந்த வீடியோல கண்டிப்பா வீடியோ ஆதாரங்களோடு எடுத்து போவோம். இந்த காணொலிக்குள்ள வந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு இந்த புகழ் மாலையை குறித்தும் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமா கடன் என்கின்ற கடலில் மூழ்கி கொண்டிருக்கும் இந்த வேலையில் கடன் என்கின்ற கடலில் மூழ்கி கொண்டிருக்கிறது அவங்க தாங்க சொன்னாங்க, நாங்க சொல்லுங்க. அப்படி அவங்க சொல்றதை அப்படியே வச்சு பார்க்கும்போது கடன் என்கின்ற கடலில் மூழ்கி கொண்டிருக்கும் இந்த வேலையில் கடலை பார்த்தபடியே ஆபீஸ் இருக்கணும்னு அடம் பிடிச்சி அந்த ஆபீஸ்க்கு போற அந்த ஆபீஸை குறித்தும் என்ன கண்டிப்பா தவறான உங்களுக்கு பதிவு மீண்டும் நாளை காணொலி நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.